எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருதுமிகு சுமமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மறந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்று சனிப்பெயர்ச்சி மற்றும் வாஸ்து நாள், சங்கடகர சதுர்த்தி, இன்று சுபமுகூர்த்தம் எல்லாமே இன்னைக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சனி பகவான் இன்று மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம். மேற்கு திசை நோக்கி போறதா இருக்கு. ஒரு புதிய செயல்காண்டி போறதா இருந்தா கொஞ்சமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி திருதியை திதி மாலை 6:57 வரை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலை 10:26 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். யோகம் விருத்தி நாம யோகம். கரணம் பத்திரை கரணம் 6:57 வரை, மாலை, பின்பு பவகரணம். சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரம் காலை 10:26 வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான். மீன ராசியில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான். நம்ம இந்த மாதம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன் பார்க்க போறோம் 12 ராசிக்கு. அப்புறம் பங்குனி மாச பலனும் பார்க்க போறோம். இப்போ நம்ம சனி பெயர்ச்சி பலன் தான் பார்க்குறோம். இந்த சனி பெயர்ச்சியானது இன்று ஓகேங்களா 6/3/2026 காலை 8:26 மணிக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி செய்கிறார். இப்ப மீனராசியில 2.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 22/4/2028 விடியற் காலை 2:39 வரை அங்கதான் பயணம் செய்ய போகிறார். ஓகேங்களா. இந்த சனி பயிற்சிங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும், 5ஆம் இடத்தை பார்க்கும், அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்கும். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறனால 8ஆம் இடம் வலுப்பெறும். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்ங்கிறது சிம்ம ராசிக்கு நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 8ஆம் இடம்ங்கிறது சனி பகவான் பயிற்சிங்கிறது தன்னோட நண்பர் வீட்டுக்கு தான் போகுது. மீனம்ங்கிறது சனி பகவானுக்கு நட்பு வீடு தான். அதனால பயப்பட வேண்டியது இல்லை. கொஞ்சம் உடல் நலத்துல மட்டும் நீங்க அக்கறை செலுத்தினா போதுமானது. ஓகேங்களா. உள்ளாடை சம்மந்த 8ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி அமைப்புகள் சொல்லக்கூடியது. அதுலனா கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துக்க வேண்டும். அதிகமா புரோட்டா சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா. வெளியூருக்கு போகும்போது டைமுக்கு சாப்பிட முடியாது. அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரபிள் வரும். கடந்த ஏன்னா கண்டகச்சனியிலே பாத்தீங்கன்னா அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கும். ஓகேங்களா. இருந்தாலும் இந்த வருடம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாத்திக்கிறது நல்லது. இப்ப 2ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்களோட பேச்சு, நீங்க யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் வாக்கை நிறைவேற்ற முடியாம தடைப்படும். அப்ப நீங்க யாருக்கு ஒரு பணம் வாங்கிருக்கீங்க அப்படின்னா கொடுக்கறதா இருந்தா இன்னைக்கு கொடுக்கறதா இருந்தா ஒரு நாள் தள்ளி சொல்லுங்க, தவறு கிடையாது.
ஏன்னா கரெக்டான சொல்லி நீங்க வந்து மாட்டிக்குவீங்க. சிம்ம ராசி வந்து பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கும். ஆனா இந்த அஷ்டம சனினால வந்து அது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை வந்து வாக்குல வந்து தடை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட இடையூறுகள் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ இது 2ஆம் இடம்ங்கிறது உங்க இளைய சகோதர சகோதரிக்கு 12ஆம் இடம். அவங்களுக்கு வந்து தூக்கம் சரியா வராது. அவங்களுக்கு பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அவங்களோட செப்பல், ஷூ இதெல்லாம் காணாம போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. குழந்தைங்களுக்கு வந்து 10ஆம் இடமாக வரும். தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுல தொழில கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி, நியாயம், நேர்மையை பத்தி சொல்லக்கூடியவர். அப்ப தொழில் செய்யறவங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தாவே அந்த பிரச்சனை வந்து வரவே வராது. 2ஆம் இடம்ங்கிறது உங்க தாய்க்கு 11ஆம் இடம். உங்களோட அம்மா வந்து பேராசை படக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும். இது 11ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? தாய்க்கு 11ஆம் இடம்ங்கிறது எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாய் மாமனுக்கும் வந்து தூக்கம் சரியாக வராது. அவங்களுக்கும் வந்து தூக்கம் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ இவங்களோட திட்டம் 5ஆம் இடம்ங்கிறது திட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களோட திட்டத்தை யாருக்கும் வெளியில சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வரும். 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட குழந்தையோட ஆரோக்கியத்துல வந்து கவனம் தேவை. அதே மாதிரி 5ங்கிறது உங்க அம்மாவுக்கு 2ஆம் இடம், தாய் ஸ்தானத்துக்கு 2. அப்ப அவங்களுக்கு வந்து பல், கண், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனை, குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த 5ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணைக்கு 11ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ உங்களோட வாழ்க்கை துணை வந்து பேராசைப்படக்கூடாது. சீட்டு எம்எல்எம் கான்செப்ட்ல போனா மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி வந்து 5ஆம் இடம்ங்கிறது வந்து குழந்தை பாக்கியம். புதுசா திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகும். குழந்தைக்கு முயற்சி பண்றவங்க ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக செய்யறது ரொம்ப சிறப்பு. அடுத்த 10ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாமியார் தொழில் செய்யக்கூடியது. அப்போ உங்களோட மாமியாருக்கு வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திப்பாங்க. அல்லது உங்களுக்கு தொழில சின்ன சின்னதா கை வைக்கிறதுக்கான அமைப்புகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி உச்சந்தலை அல்லது வந்து தலையில வந்து முடி கொட்டுறது சிம்ம ராசிக்கு வந்து இப்ப நிறைய அது மாதிரிலாம் வரும். இந்த 10ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம். அப்ப தந்தைக்கு வந்து பல், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து உண்டு. அதே மாதிரி தந்தைக்கு வந்து வாக்குஸ்தானம் இல்ல தந்தையோட வருமானத்துல வந்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட 2ஆம் இடம் உங்க தந்தைக்கு 6ஆம் இடமாக வருவதனால் அவர் வேலையில வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாங்களோ அதுல தடை ஏற்படும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேலை விஆர்எஸ் கொடுத்தாலும் அதிலே வந்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி 11ங்கிறது மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகளை குறிக்கக்கூடிய விஷயம். அவங்களுக்கு 12ங்கிறதான் 10ஆம் இடம். 11க்கு 12ஆம் இடம்ங்கிறது 10. அப்ப அவங்களுக்கு வந்து தூக்கம் சம்பந்தப்பட்டது, கால்வலி சம்பந்தப்பட்டது, நீண்ட தூரம் பயணம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பு. அப்போ உங்களோட வீட்டு கழிப்பறையை நீங்க சுத்தம் செய்யுங்க. சிம்ம ராசியில பிறந்தவங்க குழந்தையா இருந்தா விட்டுருங்க. ஓரளவு டீனேஜ் வயசுல இருக்கிறாங்க, 8ஆவதுக்கு மேல படிக்கிறாங்கன்னா அவங்களால டீனேஜ் வயசு மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு கழுவ சொல்லலாம். அப்போ வந்து அது வந்து திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ சுத்தம் செய்ய சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தால் நைட்டு செய்ய சொல்லுங்க. பகல்ல கூட வேணாம். ஸ்கூல்ல எல்லாம் முடிச்சுட்டு வந்து கூட நைட்டு கூட சுத்தம் செய்ய சொல்லுங்க. அதே மாதிரி பொது கழிப்பிடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த கழிப்பிடத்துக்கு தேவையான பொருட்கள் திங்ஸை வந்து வாங்கி கொடுக்கலாம். டெட்டால், பினாயில் சம்பந்தப்பட்டது, விளக்கமாறு சம்பந்தப்பட்டது அல்லது மாப் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அது வந்து பொது கழிப்பிடம் மட்டும் இல்லை, ஆதரவற்ற இல்லங்கள், ஆதரவற்ற குழந்தைகள் வசிக்கக்கூடிய இடம், முதியோர்கள் இல்லத்துக்கு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனினால வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. அதே மாதிரி வந்து வீட்டுல வயதானவங்க இருக்கிறாங்க, தாத்தா பாட்டினா இருக்காங்கன்னா அவங்களோட அசுத்தத்தை வந்து நீங்க வந்து கிளீன் செய்யறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதெல்லாம் செய்ய முடியாது சார் அப்படின்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போடுங்க. ஆதரவற்ற தெருவில் இருக்க நாய்க்கு வந்து பிஸ்கட் வாங்கி வந்து போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொது கழிப்பிடத்துல வேலை செய்யறவங்களுக்கு வந்து பணமும் கொடுக்கலாம். 8ஆம் இடம்ங்கிறது பணம் அப்படிங்கிற அமைப்பு. 2, 5, 8, 11ங்கிறது பண வரவு ஸ்தானம், பணம் தவறை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் பொது கழிப்பிடத்துல வேலை செய்யறவங்களுக்கு காசு பணமும் நீங்க வந்து கொடுத்து உதவி செய்யலாம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் கழிவுனால நீங்க ஒரிஜினல் திருநீர் வந்து நீங்க சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கும். ஒரிஜினல் பசு
சாணத்தால் தயார் பண்ண திருநீரை வாங்கி கொடுக்கலாம். 8ஆம் இடம்ங்கிறது இருட்டு. அப்போ நீங்கள் வந்து பல்பை வந்து தானமாக வாங்கி கொடுக்கலாம் கோயில்களுக்கு, அல்லது அநாத ஆசிரம குழந்தைங்களுக்கு பல்பு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியிலேருந்து வந்து மேக்சிமம் வந்து விளக்கம் ஓரளவு வந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 8 போட்டு நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடக்கலாம். நடைப்பயணம் நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கறது கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. நம்மளோட ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நினச்சிங்க. திருமணம் ஆக வேண்டுமா, கொடுத்த பணம் திரும்ப வேணுமா, வருமானம் நல்லா வர வேண்டுமா, ஆரோக்கியம் வேணுமா, அதே மாதிரி இடமாற்றம் வேணுமா, எது வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். 90லேருந்து 120 நாள் மனசார அந்த கோரிக்கை மட்டும்தான் இருக்கணும். தனைக்கும் எண்கள் மாறும், உங்களோட கோரிக்கையை மாத்தாதீங்க. அந்த காரியம் நிறைவேறும் வரை, இப்ப திருமணம் நடக்கும் நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா தாலி கட்டி முடிக்கிற அன்னைக்கு முகூர்த்த நாள் நீங்க என்னைக்கு வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் அந்த நம்பரை எழுதிட்டு வாங்க, அந்த கோரிக்கையை வந்து எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? நம்பருங்கிறது டெய்லி மாறும், உங்களோட கோரிக்கை மட்டும் மாத்தாதீங்க. மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. ரிஷப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. இது காமனான பலன் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான நம்பர் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.